இந்த உலகத்துல 5 சக்திகள் தான் இருக்கு. இந்த 5 சக்திகள் அல்லால் வேறு ஒரு சக்தி கிடையாது. இந்த உடம்புல சமநிலையில இருந்ததுன்னா எந்த பிரச்சனையும் வராது, உடல்ல நோயே வராது. இந்த ஆற்றல் சமநிலையில இல்லைன்னா ஒன்று ஏறினாலோ இறங்கினாலோ பல பிரச்சனை வந்துருது. இந்த பஞ்சபூத ஆற்றல் சமநிலை படுத்தி வச்சுக்கிட்டோம்னா எந்த பிரச்சனையும் இருக்காது தேகத்துல. அதே போல நாம் வசிக்கும் இடத்திலும் இந்த ஆற்றல் சமநிலையில் இருந்தால் எந்த பிரச்சனையும் வராது, அந்த பிரச்சனை ஒரு சக்தி அதிகமானாலோ குறைந்தாலோ அதற்கு தகுந்த பிரச்சனைகளை நாம் வாழ்க்கையில் சந்தித்துக் கொண்டிருப்போம். அதிலிருந்து விடுபட இந்த 5 சக்திகளையும் படைத்தது ஒரு சக்தி. அது கண்ணுக்கு தெரியாத காணாத சொரூபமாய் எங்கும் வியாபித்திருக்கும் ஒரு சக்தி. அந்த சக்தியை ஒவ்வொரு இறை செய்தியை சொல்ல வந்த தூதர்களும் ஒவ்வொன்றாக சொல்கிறார்கள். 3000 ஆண்டுகளுக்கு முன்னர் வாழ்ந்த திருமூலர் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்றார். 3000 ஆண்டுகளுக்கு முன்னர் வாழ்ந்த மூசா நபியும் அதே வழிமொழிகிறார். நாரே தக்குபி அல்லாஹ் அக்பர், ஒன்றே குலம் ஒருவனே தேவன். அருள் பிரகாச வள்ளலார் அருள் பெரும் ஜோதி என்றார். கண்ணுக்கு தெரியாத காணாத சொரூபத்தை என்ன சொன்னாருங்க? அருள் பெரும் ஜோதி. ராஜ பரிவார பூஜை நடைபெறுகிறது.